வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200 சார்ஜ் பண்றாங்க. ஜாதகம் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1500 வாஸ்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குறைஞ்ச கட்டணம் தான் மத்த ஜோசியக்காரங்கள பார்க்கும்போது நம்ம கம்மியா தான் கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க. தாராளமா தேவைப்படுறவங்க அணுகுங்க. உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 5வது ஜாதகங்க. அதாவது 15/11/1994ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 31 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை. அதாவது வளர்பிறை திரையோதசி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு. இந்த ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா, துலாம் ராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு. தே, தோ, சாசி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரோகிணி நட்சத்திர ரிஷபராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி புரட்டாதி நட்சத்திர கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? இப்ப ரேவதி நட்சத்திரம் மீன ராசினா, இது புதனோட நட்சத்திரத்த சேர்ந்தது. கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடியவங்க. ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே மத்தவங்களுக்கு வாங்கி விக்கக்கூடிய தொழில்கள் பார்த்துட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. கடல் கடந்து போயி நான் ஆசிரியர் தொழில் பார்க்குறேன் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம். சரிங்களா? நல்ல வணிகர், நல்ல ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் போய் வெளிநாட்ல செஞ்சாங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். கடல் கடந்து போற வாணிபம் செஞ்சாலும், கடல் கப்பல்ல போய் வாணிபம் செஞ்சாலும் அருமையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க. சரிங்களா? நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க, இலகிய மனம் உள்ளவங்க. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருன்னா, மீனராசி ஆகிய ரேவதி நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க தான். இப்ப இது பார்த்தீங்க, யாரோட சாரம் அப்டின்னா, புதனோட சாரத்துல இருக்கு இந்த ரேவதி நட்சத்திரம். எடுத்தோனயும் தசாபுத்தி புதன் தசை தான் நடத்தும். அதுக்கப்புறம் கேது தசை ஒரு 7 வருஷமும், சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா, ராகுவோட சாரத்துல உட்கார்ந்திருக்கிறதுனால, யார் யாரு ராகு தோஷமோ, அவங்க எல்லாம் முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. சரி எந்தெந்த லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுறாங்க அப்டின்னா, அதே மீன லக்னம். ராசி அமைஞ்ச லக்கணமே மீன லக்னம், மேஷ லக்னம். கன்னி லக்னம், துலாம் லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க நீங்க முழுசா இப்ப பாதிக்கப்படுவீங்க. ஒண்ணு திருமணம் பண்ண விடாது, திருமணம் பண்ணுனாலும் சேர்ந்து வாழ விடாது. காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே விருப்பப்பட்டு ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே காரணம் இல்லாம சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியக்கூடிய அமைப்பு. எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களோ, அவ்வளவு வெறுப்பையும் அது குடுத்துரும் அப்படிங்கிறதையும் மறக்காம புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் கவனமா இருந்தா உங்களுக்கு சிறப்பு. சரிங்களா? ஒரு சில பேர் வெளியூரோ, வெளிநாடுக்கோ ட்ரை பண்ணிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா போயிருக்கக்கூடிய அமைப்பு தான். இல்ல இப்ப முயற்சி பண்ணாலும் நீங்க போகக்கூடிய அமைப்ப தான் இது ஏற்படுத்தி குடுக்குது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே உள்ளூருக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்க பருப்பு வேகாது. வேகாதுன்னா எப்படி அப்படின்னா, நீங்க சம்பாதிக்க முடியாது, சேர்த்த முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு சில பேர் குடிகார தன்மையிலேயே வாழ வேண்டிய சூழ்நிலைய குடுத்துரும். அதனாலயும் உங்க சம்பாத்தியமோ, பேரு புகழோ கெடக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் முதல்லயே சொல்லிர்றேன். சரிங்களா? இதே நாடி முறைப்படி எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் தாரம் உங்களுக்கு தங்கவே தங்காது ஆண்கள பொறுத்தளவுக்கு. நீங்க ஏற்கனவே பரிகாரம் பண்ணியிருக்கீங்க. தாராளமா கல்யாணம் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா பரிகாரம் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஒண்ணு கல்யாணமே பண்ண முடியாது. இல்ல கல்யாணம் பண்ணாலும் சேர்ந்து வாழ முடியாது. இதுதான். மனைவி ஒண்ணு நோயாளி, இல்லன்னா மரணம் அடையக்கூடியவங்க, இல்லன்னா பிரிஞ்சுருவாங்க. இந்த சூழ்நிலை தான் அமையும். அதுதான். அடுத்தது நீங்க வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது தாராளமா செய்யலாம். சிறந்த ஆசிரியர் தான். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். தந்தையால பிரயோஜனம் இல்ல, இல்லன்னா தந்தை இல்ல. நீங்களும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரர், தலக்கணம் முடிச்சவரு, முயற்சி பண்ணா அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்காரலாம். நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரன், ஒரே நேரத்துல 1000 யோசனை ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. உங்க அம்மாவும் சண்டைக்கு சொந்தக்காரங்க தான். இதனால மாமியார், மருமக சண்டை வந்தும் பிரிவ குடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சில பேத்துக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ட்ரிங்க்ஸ் அதிகமா வச்சுக்கிட்டீங்கன்னா ஆன்ஜியோ பண்ண சூழ்நிலை வரைக்கும் உங்கள இழுத்துட்டு போய் நிறுத்திடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, உங்களுக்கு சகோதரனால பிரயோஜனம் இல்ல, இல்லன்னா கணவனால பிரயோஜனம் இல்லைங்கிற இதுக்கு போயிருங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு ட்ரிங்க்ஸ்லயே இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திறலாம். தல குழந்தை பையனாலயும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நீங்களே நோயாளி, எதிரி, உங்க பேர நீங்களே கெடுத்துக்குவீங்க. ஃபோன்னால உங்களுக்கு கண்டிப்பா சங்கடம் வரும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்ப கோச்சாரப்படி எனக்கு ஏதாவது இப்போதைக்கு சுப பலன்கள் இருக்குன்னா, சித்திரைக்கு மேல கம்பல்சரி சுப பலன் உண்டு. மறுமணம் செய்யக்கூடியவங்களோ, முதல் மணம் செய்யக்கூடியவங்களோ, உங்களுக்கு ஒரு யோகத்த அமைச்சு குடுக்கும். 1 வருஷ காலம் அந்த யோகம் இருக்கும். வீடு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு 3மே சித்திரைக்கு மேல வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.